அண்மைச் செய்தி. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. துபாய், UAE, கத்தார் உள்ளிட்ட முக்கிய வான்வெளிகள் மூடப்பட்டதால் சர்வதேச விமான போக்குவரத்து முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அவசர ஆய்வில் மேற்கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தற்போது இந்த விமான போக்குவரத்து முடங்கும் அபாயத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், மத்திய அரசின் ஆலோசனை என்ன, தகவல்களை பதிவு செய்யுங்கள். மத்திய கிழக்கில் போர் சூழலை அடுத்து இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அவசரமான ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். DGCA அமைப்பு, இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் முக்கிய விமான நிறுவனங்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக இந்த அவசர ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. விமான நிறுவனங்கள் வான்வெளி ஆலோசனைகளை உன்னிப்பாக கவனிக்கவும், தேவைப்பட்டால் விமான பாதைகளை மாற்றி அமைக்கவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவசர கால தரையிறக்கம் மற்றும் விமானங்களை திருப்பி விடுவதற்கான முக்கிய விமான நிலையங்களை தயார் நிலையில் வைக்கவும் மூத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை காக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும், மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய வேளையில் அரசு தனது மக்களை பாதுகாக்க உறுதியான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகக்கூடிய விமானங்கள் என்பது பெரிய அளவில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. விமான நிலையங்களில் கடுமையான குழப்பங்கள் என்பதும் நீடித்து வருகிறது. ஏனென்றால் சர்வதேச விமான பயணம் என்றால் பல மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிடுவார்கள் விமான நிலையத்திற்கு. குறிப்பாக அபுதாபி ஆகட்டும், துபாய் ஆகட்டும், தெஹ்ரான் ஆகட்டும், தோஹாவாகட்டும், ஓமன், கத்தார் போன்ற அனைத்து நாடுகளுக்குமே இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகம். கல்ஃப் கண்ட்ரிஸ் என்பதுதான் இந்தியர்கள் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் என்பது அந்த கல்ஃப் பகுதிகளில் தான் இருக்கிறது என்பதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் எந்த விதமான அசௌகரியத்தையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலைகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விமானம் திருப்பி விடப்படுகிறது என்றால், உதாரணத்திற்கு ஏதோ வேறு ஒரு நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த செல்லும் வழியில் வான்வெளியில் ஏதேனும் பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அந்த விமானத்தை பத்திரமாக இந்தியாவிற்கு திருப்பி விடுவார்கள். அப்படி திருப்பி விடும் பொழுது அந்த டிராபிக் கண்ட்ரோல் என்பது எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வெறும் இந்திய விமானங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளின் விமானங்களும் கூட இப்படி அவசர ரீதியில் தரையிறக்கம் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய விமானங்களுடைய அந்த பயண திட்டங்கள் எல்லாம் சரிவர முன்வைத்து முன்னுரிமை என்பது மக்களின் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகக்கூடிய பெரும்பாலான விமான சேவைகள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு வருகிறது. ஏர் இந்தியா விமானமும் சரி, அதே போல இண்டிகோ விமான நிறுவனம் ஏற்கனவே அவர்கள் அறிவித்து விட்டார்கள், கால வரம்பின்றி நாங்கள் இந்த விமான சேவைகளை ரத்து செய்கிறோம் என்று. ஏர் ஆகாஷா போன்ற மற்ற தனியார் நிறுவனங்களும் அதே மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய விமானங்களும் ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மீட்பு பணிகள் என்று வரும் பொழுது நிச்சயமாக விமான சேவை என்பது அத்தியாவசியமாக இருக்கும். அவசர கால தேவைக்கு இந்த மீட்பு பணிகளுக்காக விமானம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதற்கான அந்த SOS என்று சொல்லக்கூடிய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் தயார் நிலையில் வைத்திருங்கள். ஆல்வேஸ் பி அலர்ட் என்பதான ஒரு அறிவுறுத்தல் என்பதுதான் தற்பொழுது அனைத்து விமான நிறுவனங்களுக்கும், விமான நிலையங்களுக்கும், விமான நிலைய அதிகாரிகளுக்கும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.